டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் எப்போ பெரம்பூருக்கு வருவார், விஜய் எப்போ பெரம்பூருக்கு போவார், மக்கள் எப்போ சந்திக்க போகிறாரு, இப்படின்னு பல கேள்விகள் விஜய் நோக்கி எழுப்பப்பட்டன. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறோமா, பெரம்பூரை அப்படி அதிர்ற அளவுக்கு விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதிக்கு என்ட்ரி கொடுத்தாருப்பா. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களா, விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, பெரம்பூரில் என்ட்ரி கொடுத்துருக்காரு. தன்னுடைய எம்எல்ஏ அலுவலகமான திறப்பு விழாவை ரொம்ப விமர்சையாக வந்து பண்ணியிருக்காரு, திறந்து வச்சிருக்காரு மக்களுடைய பயன்பாட்டிற்காக. மக்களுடைய சேவைகள் வந்து அங்கே செய்யணும், எந்த ஒரு வேலையும் தடையில்லாமல் அங்கே வந்து என்ன பண்ணணும், வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியர்களை தட்டி கொடுத்துருக்கிறாரு. ஆப்பெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காருப்பா. அந்த ஆப்பெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைகளை வந்து டேரெக்டாக சொல்லலாம், முதலமைச்சருக்கு நீங்கள் எடுத்து சொல்லலாம். இதுமாதிரி இந்த பெரம்பூர் மக்கள்லாம் போயிட்டு வந்து என்ன பண்ண தேவையில்ல, முதலமைச்சர் தனி அலுவலகத்துன்னு புகார் கொடுக்கணும்னா நிற்க தேவையில்ல, முதலமைச்சரை சந்திக்கணும் அவசியம் கிடையாது. முதலமைச்சரை சந்தித்து தான் மனு கொடுக்கணுமா அப்படின்னா கிடையாது. இந்த ஆப்பு மூலயமா உங்கள் குறைகள் என்னவோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம், இது முதலமைச்சருக்கு தெரியப்படுத்தலாம், உங்கள் தொகுதி எம்எல்ஏவான அவருக்கு வந்து தெரியப்படுத்தலாம். இப்படின்னு பல விஷயங்களை செஞ்சுருக்காரு. நலத்திட்ட உதவிகளும் செஞ்சுருக்காரு. அப்படி என்ன நலத்திட்ட உதவிகள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பெருசாக ஒன்றெல்லாம் கிடையாது, மக்களுக்கு 2500 கொடுத்துட்டாரா அப்படிலாம் கிடையாது. இல்லை இந்த தொகுதி மக்களில் கரண்ட்டு பிரச்சனை நிறைய இருக்குது அப்படின்னாலாம் அதெல்லாம் கிடையாது. ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு கொடுத்துருக்கிறாரு, ரேஷன் பொருள் கொடுத்துருக்கு. இதில் அந்த ஒரு அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த கடையில் ரேஷன் கடையில் எடை போடுறவங்க, நான் கரெக்டாக எடை போட்டேன், சிந்தாமல் சதறாமல் அப்படியே சர்க்கரையை வந்து பயனாளி நுகர்வோருடைய பேக்கில் போட்டார் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் போட்டார், ஓகே. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் அது போல் சிந்தாமல் சதுரமாக போடுவீங்களா, இல்லை அவர் செஞ்சு வச்சது அப்படி நீங்கள் கரெக்டாக இது பண்ணுவீங்களா அப்படின்ற கேள்விக்கு நமக்கு வருது. இது வந்து யதார்த்தமான கேள்வி தான். அந்த அம்மா சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். சிந்தாமல் சதுராமல் போடுறாரு அப்படின்னு. ரேஷன் கடைக்கு போய் பார்த்தா தெரியும் எத்தனை பொருட்கள் கீழெல்லாம் சதுரி கிடக்கு, அரிசி பருப்பு சக்கரன்னு சதுரி கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரேஷன் கடைக்கு போனவங்களுக்கு தெரியுங்க, போகாதவங்களுக்குலாம் தெரியாது, ரேஷன் கடைக்கு போனவங்களும் தெரியும். சரி, ஓகே, அது இருக்கட்டும். அந்த அம்மா வந்து ஒரு சில பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் வெயிலில் கால் கடுக்க நின்றுவங்க எல்லாமே விஜய் நிலா அழகா பாருங்க, அப்படி இருக்கிறாரு இப்படி இருக்கிறாரு, அவரு தான் என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அப்படியே பெரம்பூரை அதிர்ந்து போச்சு. அந்த அளவுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து பெரம்பூரில் என்ட்ரி கொடுத்தாரு. இங்கே விவசாயப்பட்டி டிப்போ இருக்குல்ல, அந்த பேட்ரி பஸ்ஸு, அது வந்து போய் ஆய்வு விட்டார், பஸ்ஸில் உக்காந்து பார்த்தாரு, பல விஷயங்கள் செஞ்சார். அவரால் என்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் சூப்பராக செஞ்சாருங்க, பயங்கரமாக செஞ்சார். பெரம்பூரில் இதுக்கப்புறம் ஏன் விஜய் வரலன்னு யாருன்னா கேட்பீங்க, தான் ஆதாரம் இருக்குதுல எடுத்து காட்டுவாங்க, வீடியோவாக தெரிவிக்க விடுவாங்க. யார் சொன்னது பெரம்பூருக்கு எங்கள் அண்ணன் வரலன்னு, இந்தாங்க வீடியோ அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணுவாங்க, எடுத்து விடுவாங்க, ரீல்ஸில் விடுவாங்க. அவர் வரதுக்கு முன்னாடியே பல ரீல்ஸ்கள்லாம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அது இல்லாமல் செய்யாத வேலைகள்லாம் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சுத்தம் பண்ணாத இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெயிண்ட் அடிக்காத இடத்தெல்லாம் பெயிண்ட் அடித்தாங்க. குண்டு குழியமாக எத்தனையோ வருஷமாக இருந்தது, அதெல்லாம் வந்து இப்போ நல்லா சீர் செஞ்சுருக்காங்க. இந்த பேட்ச் ஒர்க் அது மாதிரிலாம் போட்டு பயங்கரமாக செஞ்சுருக்கிறாங்க, ரொம்ப க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க, பயங்கரமாக இருந்துச்சு அவர் வர ரூட்டெல்லாம். அதே ரூட்டில் தான் நானும் போகிறேன். அந்த ஈஸ்வரன் கோயிலாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய குண்டு குழியமாக இருக்கும் ரோடு. அந்த அந்த மெட்ரோ வாட்டர் ஒன்று இருக்கும், அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரோடு அவ்வளோ குண்டு குழியமாக இருக்கும். ஆனால் அவர் வராருன்னொன்னே ரோடு அவ்வளோ க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க, பயங்கரமான வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வேறு விஷயம். ஏன்னா சிஎம் வந்தால் தானே அந்த இடம் வந்து ரொம்ப பளபளப்பாக இருக்கும். சிஎம் இதோட எப்போ வருவாருன்னு தெரில, அது வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு எல்லாம் இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் நடந்திருக்குன்னு வச்சுக்கலாம் புதுசாக. ஆனால் ஒன்று, சிஎம் வராரோ இல்லையோ வாகன ஓட்டிகளுக்கு ரொம்ப குஷியாக இருந்தது. ஏன்னா ரோடு வந்து ரொம்ப அந்த குண்டு குழியமாக இருந்தது அந்த ரோடு. அதெல்லாம் பேட்ச் ஒர்க்லாம் பண்ணி சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. ஏன்னா இத்தனை மாதம் எத்தனையோ பேர் போயிட்டு குறைகள் சொல்லியிருக்கிறாங்க, எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் செய்யாதது சிஎம் வராரு அப்படின்னு சொன்ன உடனே நல்லா செஞ்சுருக்காங்க. சிஎம் மாதத்துக்கு ஒரு முறை இப்படி வந்தால் அந்த ஏரியாவே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் மக்களுடைய கருத்தாக இருக்குது. நேற்று கூட நான் வந்து அந்த அலுவலகத்தை வந்து பாதுகாப்பு பணிகள்லாம் ஈடுபடும் போது நான் சும்மா போனேன் அந்த இடத்துக்கு. அதில் ஒரு அம்மா எங்கள் வீட்டு பக்கத்தில் மரக்கலையை வெட்டவே இல்லைங்க, அதுக்கு கூப்பிட்டா வரவே இல்லை, ஆனால் இப்போ இவங்க வராங்கன்னு சொல்லிட்டு வெட்டினுறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் மக்கள் ஒரு புறம் கருத்து சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சிஎம் அவர்கள் பெரம்பூருக்கு வந்தது அது ஏன் ஒரு விஷயத்த மட்டும் அவர் செய்யாமல் போயிட்டார், இவ்வளோ தூரம் வந்தார், இது ஒன்று செஞ்சுட்டு இருந்தால் ஃபில்ஃபில்லாக இருக்குமே, இதுமேட்டு வந்து யாரும் உங்களை கேள்வி கேட்டிருக்க முடியாது அப்படின்றது தான் இங்கே வந்து வாதமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு குறையாக இருக்குது, சிஎம் அவர்கள் பெரம்பூர் தொகுதிக்கு வந்தது ஒரு பெரும் குறையாக இருந்தது. இவ்வளோ செஞ்சுட்டு இந்த விஷயத்தை மட்டும் செய்யவே இல்லையா, இது ஒன்று செஞ்சுருந்தாருன்னா ஃபுல்லாக இருக்கும்பா, மனசு திருப்தியாக இருக்கும்பா, இதுக்கப்புறம் யாராவது கேள்வி கேட்டிருந்தா கூட நம்மள ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது, அந்த அளவுக்கு முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்கள் செஞ்சிட்டாரு, இதுக்கப்புறம் எதிர்கட்சிகள் இந்த கேள்வியை வச்சா அவங்கள வந்து பயங்கரமாக எதிரடி கொடுக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு
இங்கே முதலமைச்சர் விஜய் அவர்கள் பண்ணிட்டு போயிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு குறை மட்டும் வச்சுட்டாரு, ஏன் இதை வச்சாரு, எதுக்கு இப்படி வச்சாரு, இது வைக்காம இருந்திருக்கலாமே அப்படின்னு பலரும் வந்து கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. இவ்வளோ பேசுறிய, அப்படி என்னதான்ப்பா குறை வச்சாரு சிஎம், ஏன் நல்லா தானே செஞ்சது, அலுவலகத்தெல்லாம் திறந்து வச்சிருக்காரு, மக்கள் நல்லா பயன்பாட்டாக இருக்குது, அப்படி என்ன குறை வச்சாரு அப்படின்னா, இம்புட்டு தூரம் வந்தாரு, மக்களை சந்திச்சு ஒரு நன்றி தெரிவிக்காமல் போயிட்டாரு தொகுதி மக்களுக்கு. இவ்வளோ ஜெயிக்க வச்சு முதலமைச்சராக இருக்கிறாங்க இந்த தொகுதியில், அந்த மக்களுக்கு ஒரு நன்றி சொல்லியிருக்கலாம்ல. திருச்சி கிழக்கில் போயிட்டு நன்றி சொன்னாருங்க. ஆனால் இந்த இருக்கிற பெரம்பூருக்கு வந்தார், அலுவலகத்தை திறந்தார், நலத்திட்டங்களை செஞ்சார், இவ்வளோ காரியங்களை செஞ்சார், சூப்பராக செஞ்சுருக்கிறாரு. ஏன் ஒரு நன்றி சொல்லலை? ஒரு கேரவன் ஒன்று இருக்குல்ல, அது மேலே ஏறி தான் அவர் வந்து பயங்கரமாக டைலாக்லாம் பேசுவார். அந்த வேனை எடுத்துன்னு வந்து நிப்பாட்டிருக்கலாம், அங்கே இருக்கிற கூடியிருந்தவங்ககிட்ட பேசியிருக்கலாம், இல்லை ஒரு டென்ட்டு போட்டு ஒரு கிரவுண்டில் போயிட்டு ஒரு 1000 பேரோ 2000 பேரோ, இல்லை எப்போவுமே இவங்க ஒன்று ஒரு 5000 பேர் கூடுவாங்களா, அதுமாரி கூடி எதனா ஒரு நன்றி சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லையா, இந்த எம்எல்ஏ ஆஃபீஸ் மேலே மொட்டை மாடி இருந்தது, ஏறி எல்லாருக்கும் வந்து கையெல்லாம் காட்டினார். அங்கேயே ஒரு ஸ்பீக்கர் ரெடி பண்ணி ஒரு மைக்கை ஒன்று கொடுத்துருந்தா, என்ன பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்ச பெரம்பூர் மக்களுக்கு ரொம்ப நன்றி, எதனா ஒன்று சொல்லியிருக்கலாம்ல. வருதான் வராரு, அப்படியே இந்த வேலையை அப்படியே செஞ்சு முடிச்சுட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். இதுக்குன்னு ஒரு நாள் பிளான் போட்டு வருவாரா என்ன நம்மளுக்கு தெரியவே இல்லை. அதாவது நான் ஜெயிச்சிட்டா மாதத்துக்கு ஒரு முறை நான் பெரம்பூர் தொகுதிக்கு வந்துடுவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு சி ஜோசப் விஜய் அவர்கள். ஆனால் இன்னைக்கு 2 மாதத்துக்கு தான் கழிச்சு இப்போ எம்எல்ஏ ஆஃபீஸை திறந்துருக்காரு. இதுவே ரொம்ப லேட்டு. எம்எல்ஏ ஆஃபீஸை வந்து புதுப்பிச்சு அதுக்கு தனியாக செலவு பண்ணி, அது வந்து இப்போ ஏற்கனவே எம்எல்ஏ ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது, அது லைட்டாக ஆல்ட்ரேஷன் பண்ணி என்ன பண்ணியிருக்கலாம், மக்கள் பணத்தை அது மூலியமாக என்ன பண்ணியிருக்கலாம், மிச்சம் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் ஓப்பன் பண்ணால் புதுசாக தான் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லி நிறைய ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணி பல விஷயங்கள் செஞ்சு அதுக்கு தனியாக காசு செலவு பண்ணி அதில் கவர்மெண்ட்டு பணம் நிறைய எவ்வளோ போயிருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கணும் சிஎம் சார் அப்படின்னு தான் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு குறை என்னென்னா, இம்புட்டு தூரம் வந்த சிஎம் ஏன் ஒரு நன்றி கூட சொல்லாமல் போயிட்டாரு? எதுக்கு மக்கள்கிட்ட ஒரு நன்றி? இப்போ நீங்கள் திருச்சி கிழக்கு போயிட்டு நன்றி சொன்னீங்க, அவ்வளோ தூரம் போயிட்டு நீங்கள் நன்றி சொல்லிங்க, இதோக்கு பக்கத்திலேயே வந்துட்டீங்க, வந்துட்டு ஒரு நன்றி சொல்லியிருக்கலாமே. மக்கள் எல்லாம் உங்களை பார்த்துன்னு இருந்தாங்களே, நீங்கள் பேசுவீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ எதிர்பார்த்துருந்தாங்க. பெரம்பூருக்கு போவார் விஜய், கண்டிப்பாக பேசுவார், எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைப்பார். என்னப்பா சொல்கிறீங்க, பெரம்பூருக்கு வந்து நான் பேசலையா, மக்களை சந்திக்கலையா, நான் நன்றி சொல்லலையா, நன்றி சொன்னனே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தக்லைஃப் போகிறதுக்கு டிவிக்கோட ஆதரவாளர்கள் எல்லாமே ரெடியாக இருந்தாங்க, விஜய்க்கு முட்டு கொடுக்குறவங்க எல்லாமே ரெடியாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பெரம்பூருக்கு வந்தவர் ஏன் மக்களுக்கு நன்றி சொல்லலை, ஏன் மக்களை சந்திக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி தான் இன்னைக்கு கரும்புள்ளியாக இருக்குது. இவ்வளோ செஞ்ச சிஎம் இதை செஞ்சிருந்தா இது இவ்வளோ பெரிய பேச்சு இருக்காது. மிஸ் பண்ணிட்டாரு, இவ்வளோ தூரம் வந்தவர் மிஸ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு எதிர்கட்சிகள்லாம் கேள்வி கேட்குறாலும் இருந்தது, ஏன் திருச்சி கிழக்கில் ஒரு நன்றி சொல்ல போகணும், திருச்சி கிழக்கில் நன்றி சொல்ல போனவர் ஏன் பெரம்பூருக்கு போய் நன்றி சொல்லலை அப்படின்னா, பெரம்பூருக்கு இடைத்தேர்தல் இல்லை. ஒருவேளை பெரம்பூருக்கு இடைத்தேர்தல் இருந்திருந்தா நம்ம விஜய் அண்ணா வந்து என்ன பண்ணியிருப்பார், ஒரு 4 ஃபயர் விட்டுருப்பார், அப்படியே 4 பஞ்சு டைலாக் விட்டுருப்பார். திமுக தீய சக்தி, அதிமுக திரிந்து போன சக்தி, அந்த சக்தி இந்த சக்தி, கூட்டுக்கலவணிகள் இப்படின்னு சொல்லிட்டு 4-5 ஃபயரை விட்டுருப்பார். ஆனால் இன்னைக்கு பெரம்பூருக்கு இடைத்தேர்தல் கிடையாது. பெரம்பூருக்கு இடைத்தேர்தல் என்னும்போது நான் எதுக்கு வந்து பேசணும், நான் எதுக்கு பேசணுன்றேன். என் எம்எல்ஏ ஆஃபீஸை திறந்தேன்னா அவ்வளோதான். சிஎம்ன்ற ஒரு கடமையில் 4-5 நலத்திட்ட உதவிகள் கொடுத்தேன்னா அவ்வளோதான். நான் எதுக்கு நன்றி சொல்லணும், மக்களுக்கு நான் எதுக்குப்பா நன்றி சொல்லணும், அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்படின்ற ரேஞ்சுக்கு இன்னைக்கு விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதிக்கு வந்துட்டு அலுவலகத்தை திறந்துட்டு நலத்திட்ட உதவிகளை கொடுத்துட்டு நன்றி சொல்லாமல் போனது தான் இன்னைக்கு வந்து ஒரு பிளாக் மார்க் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கையோட வந்து நீங்கள் நன்றி சொல்லிடலாம் சார், அதுதானே எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க. மக்கள் உங்களை வந்து ஜெயிக்க வச்சாங்களே, உங்களுக்கே கான்ஃபிடென்ட் இல்லாமல் 2 தொகுதியில் நின்னீங்க. மக்கள் மேலே இவர் நம்பிக்கை வச்சுருந்தாருன்னா ஒரே தொகுதி சூஸ் பண்ணி வின் பண்ணியிருப்பாரு. நம்பிக்கை இவருக்கு இல்லை, எங்கே ஜனங்க நம்மளை காலவாரி விட்டுருவாங்களோ அப்படின்ற எண்ணம் வந்து தான் பெரம்பூர்லேயே நின்னார், திருச்சி கிழக்குலேயே நின்னார். 2 தொகுதியில் ஜெயிச்சார். ஒரு தொகுதி நீங்கள் ராஜினாமா பண்ணீங்க, இந்த தொகுதி நீங்கள் தக்க வச்சுக்கினீங்க. ஓகே, பெரம்பூர் மக்கள் மேலே உங்களுக்கு அதீத அன்பு இருக்குது, மரியாதை இருக்குது, நம்பிக்கை இருக்குது, இந்த தொகுதி நீங்கள் தக்க வச்சுக்கிட்டீங்க. ஆனால் இவ்வளோ உங்களுக்கு செஞ்ச மக்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு என்ன சார், தேங்க்ஸ் சொல்லியிருக்கலாமா சார், இவ்வளோ தூரம் வந்தீங்களே, ஒரு இடத்துல ஒரு சின்ன கிரவுண்டில் கூட என்ன பண்ணிருக்கலாம், நீங்கள் தேங்க்ஸ் சொல்லியிருக்கலாம். இல்லை ஒரு அந்த நடு ரோட்டில் வந்து இந்த சைடு மக்கள்லாம் நிற்கிறாங்க, அங்கேயே நின்று அந்த வேன் மேலே ஏறி ஒரு நன்றி சொல்லியிருக்கலாம். சொல்லணும்னு நினச்சிருந்தா எப்படின்னா சொல்லியிருக்கலாம் சார். ஆனால் இவர் சொல்லலை. திருச்சி கிழக்கில் சொன்ன விஜய் அவர்கள் ஏன் பெரம்பூரில் தொகுதி சொல்லனா, திருச்சி கிழக்கில் இடைத்தேர்தல் வருது, அங்கே போய் தேர்தலை வச்சு என்ன பண்ணுவார், மாஸ்க் காட்டுவார். தேர்தல் நடக்க போகுது, திமுக குறை சொல்லலாம், அது சொல்லலாம், இது சொல்லலாம். ஆனால் பெரம்பூர்லேருந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க, திமுகவை
குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஆட்சியில் இருக்குது இவங்க தானே. அப்படி இருந்தாலும் பெரம்பூர் மக்களுக்கு திமுக எவ்வளோ செஞ்சுருக்குதே, என்னன்னு குறை சொல்லுவார்? ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஸோ அதனால் எதுக்கு பேசணும், எதுக்கு நன்றி சொல்லணும்? நான் வந்து நன்றி சொன்னாதான் மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நான் வந்து நன்றி சொன்னாதான் மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அட போங்க, இன்னைக்கு இருக்கிற மக்கள் விஜய் நான் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. ஏன் தேங்க்ஸ் சொன்னால் தான் எங்கள் விஜயனாவா, அவர் தேங்க்ஸ் சொல்லலைன்னா கூட எனக்கு ஓகே அப்படின்ற ரேஞ்சுக்கு மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஃபயர் விட்டுருக்குறாங்க. அதனால் அவர் தேங்க்ஸ் சொன்னால் என்ன, சொன்னாட்டி என்ன, நம்ம தான் புலம்பின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் என்ன பண்ணுறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் வருத்தம் தான்ப்பா, எனக்கு வருத்தம் தான். விஜய் அவர்கள் இம்புட்டு தூரம் வந்துட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு தேங்க்ஸ் சொல்லாமல் போனது வருத்தம் தான்ப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு சில செட்டாப் மக்கள் என்ன பண்ணுறாங்க சொல்லியிருக்காங்க. வந்தவர் ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம், நன்றி சொல்லியிருக்கலாம். வந்து பெரம்பூர் அலுவலகத்தை திறந்துட்டு போனவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இது ஃபுல்ஃபில் ஆகிருக்கும், மனசு திருப்தியாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பெரம்பூர் வரைக்கும் தன்னுடைய அலுவலகத்தை திறக்க வந்த விஜய் அவர்கள் ஏன் பெரம்பூர் மக்களுக்கு நன்றி சொல்லாமல் போனார் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.